இங்க சில சாதாரண மீனவர்கள் தினமும் கடலுக்கு போய் மீன்களையும் சிப்பிகளையும் பிடிச்சு அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஆனா ஒரு நாள் விதி அவங்களோட லைஃபை மாத்தி அவங்க நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புதையலை கொடுக்குது. வழக்கம் போல அன்னைக்கும் கடலுக்கு அடியில சிப்பிகளை எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அங்க சில விசித்திரமான பெட்டிகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை அது ஏதாவது கப்பல்ல இருந்து தெரியாம விழுந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வமா இருந்த டைம்ல சடனா அதுல ஒரு பாக்ஸ் போட்ல ஏத்தும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து ஓபன் ஆகிறது. அதுக்குள்ள இருந்து பளபளக்கிற தங்க கட்டிகள் சிதறி விழுந்து கிடக்குது. அதை பார்த்து அவங்களுக்கு அவங்க கண்ணை அவங்களாலேயே நம்ப முடியல. உடனே மத்த பெட்டிகளையும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் பெட்டி நிறைய தங்க கட்டிகள் தான் இருக்குது. உடனே சந்தோஷத்துல மீதி இருக்க பெட்டிகளையும் எடுக்கலாம்னு கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. அப்போ தூரத்துல இருந்து ஒரு போட் அவங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததும் கேப்டன் அது ஒரு வேளை கடலோர காவல் படையா இருக்கலாம்னு நினைச்சு பயந்து அந்த தங்க கட்டிகள் இருந்த பாக்ஸ் எல்லாத்தையும் திரும்பவும் கடல்ல தூக்கி போட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கலாம்னு போகும்போது அவங்க போட்டோட நங்கூரம் ஒரு பாறையில சிக்கிக்குது. அப்போ ஒருத்தன் அந்த ரோப்பை பிடிச்சு இழுக்கும் போது சடனா அது கட்டாகி அவனோட தலையில பயங்கரமா அடிச்சிருது. இதனால அவன் மயங்கி அப்படியே கடல்ல விழுந்துடுறான். கேப்டன் உடனே கடல்ல குதிச்சு அவனை காப்பாத்திடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த போட்டை அவங்களை வந்து பிடிச்சிருது. அப்பதான் அது போலீஸ் இல்ல, அவங்க எல்லாரும் கொள்ளக்காரங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த கொள்ளக்காரங்க அந்த மீனவர்கள் கிட்ட இருந்து எல்லா தங்கத்தையும் பிடிங்கிட்டு அவங்க எல்லாரையும் கொல்றதுக்காக வந்திருக்காங்க. உடனே அவங்களை கடல்ல குதிச்சு அந்த தங்கம் இருந்த பெட்டிகளை எடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. அப்போ அதுல ஒரு பொண்ணுக்கு சடனா ஒரு ஐடியா தோணுது. அவ மேல நீந்தி வரும்போது அவ பின்னாடி கடலுக்குள்ள வந்த கொள்ளக்காரங்கள்ல ஒருத்தன் அவளை கீழே பிடிச்சு இழுக்கிறான். அப்போ சடனா அவளோட ஃப்ரெண்டு அவன் கையில இருந்த கத்தியை தட்டி விட்டுறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவ அந்த கொள்ளையனோட ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணி விட்டுட்டு அவனோட கால்களையும் கட்டிடுறான். அதுக்கப்புறம் மத்தவங்க அவனை பாறையோட இடுக்குல சிக்க வச்சிடறாங்க. அப்படியே ஒவ்வொரு கொள்ளக்காரனோட ஆக்சிஜன் டியூபையும் கட் பண்ணி விட ஆரம்பிக்கிறாங்க. கடலுக்கு அடியில கொள்ளையர்களால அந்த மீனவர்களை சமாளிக்க முடியல. அந்த மீனவர்கள் மாத்தி மாத்தி சிக்னல் கொடுத்து மேல நீந்தி வந்து மூச்சு விட்டுக்கிறாங்க. அப்படியே அந்த கடற்கொள்ளையர்கள் எல்லாரையும் பாறைகளுக்கும் கடற்பாசிகளுக்கும் இடையில சிக்க வச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் முடிச்சுட்டு அவங்க மேல வரும்போது அந்த கடற்கொள்ளையர்கள் ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சு அவங்களை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அதை பார்த்து அதுல ஒரு பொண்ணு வேகமா அவனை கடலுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவனும் விழுந்துடுறான். அதனால அவன் மயங்கிடுறான். உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த கடற்கொள்ளையர்களோட கேப்டன் ரகசியமா போட்ல ஏறி அவங்கள நோக்கி துப்பாக்கியை காமிச்சு உடனே எல்லாரையும் தண்ணியில குதிக்க சொல்லி மிரட்டுறான். ஆனா கடல்ல குதிச்ச அவங்க எல்லாரும் அவங்க போட்டோட நங்கூரத்தை பாறைக்கு இடையில ஸ்ட்ராங்கா மாட்டி விட்டுறாங்க. அவன் கஷ்டப்பட்டு அந்த ரோப்பை இழுத்துட்டு இருக்கும்போது அந்த மீனவர்கள் எல்லாரும் பின்னாடி வழியா போட்டுக்கு மேல ஏறி வந்து அவனோட துப்பாக்கியை எடுத்துறாங்க. அப்போ அந்த கொள்ளக்காரங்களோட கேப்டன் தடுமாறி கடலுக்குள்ள விழுந்துடுறான். மயங்கி போன பொண்ணும் கண்ணை முடிச்சிடறான். கேப்டன் உடனே போட்டை ஸ்டார்ட் பண்ணனதும் அந்த மீனவர்கள் எல்லாரும் சேஃபா அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. கடைசியில அவங்க அந்த பெட்டிகளை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள தங்கம் மட்டும் இல்லாம காஸ்ட்லியான வைரங்களும் இருக்கிறத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவு நாளா வெறும் வயிற்று பிழப்புக்காக உயிரை பணையம் வச்சு மீன் பிடிக்க தொழிலை செஞ்சுட்டு இருந்த அவங்க எல்லாருக்கும் அந்த புதையல் கிடைச்சதால இனிமே அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப மரியாதையாவும் மாறப்போகுது.